அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், நீ யாரு? எப்பா என்ன இருக்குன்னு அறிஞ்சிங்க? ஏண்டா நான் யாருன்னே சொல்லாமையே என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டியா? நான் கேட்டதுக்கு எதுக்காக அவனை அடிக்கிற? அதெல்லாம் தொழில் ரகசியம். அவன் திருப்பி அடித்தா என்ன பண்ணுவ? ஆஹா, போட்டு கொடுக்குறான் ஐயா. நான் யார் தெரியுமா? ஆமாம், யார்கிட்ட கேட்குற? உன்கிட்ட தான் தம்பி. ஏன், நீ யாருன்னு உனக்கே தெரியலையா? ஆஹா, பஞ்சாயத்து முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துகிறான் ஐயா. கோவை கோச்சா கேள்விப்பட்டிருக்கியா? நான் எதுக்கு அவனை கேள்விப்படணும்? ஆஹா, இது நமக்கு தேவைதான். ஆமாம், அவர் யாரு? ஆஹா, சொல்கிறதுக்கு முன்னாலேயே அசிங்கப்படுத்துகிறான் ஐயா. கோச்சா ஒரு ரவுடி. கட்ட பஞ்சாயத்தெல்லாம் கப் சிப்புன்னு முடிச்சுட்டு போயிடுவான். இந்த பஞ்சாயத்து 2 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. யாராலையும் தீர்ப்பு சொல்ல முடியலன்னு சொன்னாங்க. அதனால தான் ஊர் பஞ்சாயத்தில் பேசி நான் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஞ்சாயத்தை முடிச்சு விட்டுட்டு அடுத்த பஞ்சாயத்தில் அட்டண்டன்ஸ் போட்டுருவான். உனக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தத்தை நானாக ஏற்படுத்திக்கிட்டேன். ஆமாம், இந்த கோவையில் இந்த கோச்சா வச்சது தான் சட்டம். போனா போகுதேன்னு இந்த பஞ்சாயத்துக்கு நான் தீர்ப்பு சொல்ல வந்திருக்கேன். என்ன பிரச்சனைன்னு பயப்படாமல் என்கிட்ட சொல்லு. சொத்து பிரிக்கிற பிரச்சனை போதுமா? ஆமாம், சொத்து எவ்வளோ இருக்குது? 30 லட்ச ரூபாய் சொத்து இருக்குது. எத்தனை பேர்த்துக்கு பிரிக்கணும்? 3 பேருக்கு. ஏயா, உங்கள் ஊரில் யாருக்குமே கணக்கு தெரியாதா? மறுபடியும் என்ன நடிக்கிறீங்க? ஏண்டா, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னு இவ்வளோ பெரிய ரவுடியை இங்கே கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துறியா? இங்கே பாருப்பா, ஏதோ வந்ததுக்கு ஒரு தீர்ப்பை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஆளுக்கு 10 லட்சமாக எடுத்துட்டு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு கிளம்பு. அங்கே தானே சிக்கலே. சிக்கலா? ஆஹா, ஏகப்பட்ட சிக்கலை வச்சிட்ருப்பான் போல இருக்க ஐயா. என்னய்யா உன்னோட சிக்கல் சொல்லியா? எனக்கு மொத்தம் 2 தம்பி. அதில் நடு தம்பி இறந்துட்டாரு. ஆஹா, இப்போ செத்தவனுக்கும் சேர்த்து தீர்ப்பு சொல்லணும் போல இருக்க ஐயா. அப்பனா என்னய்யா, ஆளுக்கு 15 லட்சமா எடுத்துக்க வேண்டியதானே? அங்கே தானே சிக்கலே. என்னது, மறுபடியும் சிக்கலா? ஆஹா, நமக்குன்னே ரொம்ப சிக்கலான பஞ்சாயத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணுறானுங்க ஐயா. ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு வர்ற அமௌண்ட்டை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான்.